ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிதிஷேகர். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கேக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால வீட்லேயும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நம்ம இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வச்சு ஆற வச்சுருந்தேன். அதில் நம்ம டேட்ஸ் ஒரு 25 சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், பாலில் நல்லா ஒரு 1 hour 2 hours நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. பால் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட நான் 1/2 கப்பு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நார்மல் சோடா பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேட்டரை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு சலித்து சேர்த்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்காது. ஸோ சலித்து சேர்த்திக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கட்டி கட்டியாகவும் வராது, நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் நீங்கள் ஆல்ரெடி காய வச்சு ஆற வச்சுருப்பீங்களா, அந்த பால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம வால்நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், சாக்கோ ஃப்ளேக்ஸ் எல்லாமே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு தரும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் இப்போ கொஞ்சமாக நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டால் போதும், அந்த ஃப்ளேவருக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம கேக் செய்ய போகிறதுக்காக ஒரு பவுல் ஒன்று செலக்ட் பண்ணிடுவோம். அதில் வச்சு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பாட்டமில் நம்ம அடியில் ஒரு பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் எல்லாம் ஊற்றி ரெடியாக பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேன் வச்சு ஒரு 1 hour பிஃபோர் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். அப்போ அந்த கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ பாருங்கள், நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக வால்நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, வால்நட்ஸ் சேர்த்திக்கலாம். மேலே சாக்கோ ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம எக்லெஸ், அப்புறம் சுகர் இல்லை, இந்த மாதிரி வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். மேலே உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு இன்னும் எவ்வளோ நட்ஸு இந்த மாதிரி இருந்தனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் சூடாகிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய குக்கர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ள ஸ்டாண்டு வச்சு நல்லா சூடாகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கு இது நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இது நம்ம குக்கரில் வச்சுட்டு காற்று போகாத அளவுக்கு மேலே ஒரு கேப் போட்டு நம்ம மூட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நம்ம மட்டும் மேலே காற்று போகாத அளவுக்கு ஒரு வெயிட் ஒன்று வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் 1 hour அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் கழித்து நம்ம தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மிடில் நம்ம அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. பாருங்கள், இப்போ 1 hour கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கும் மேலே. அப்புறம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது கரெக்டான பதத்தில் இருக்குது, நல்லா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து கேக் எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்கு கிடையாது, அப்புறம் சுகர் கிடையாது.
நம்ம வீட்டில் இருக்கிற நட்ஸு, டேட்ஸு, கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ஹெல்த்தியான கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.